பார்ப்பதற்கு பள்ளி மாணவி என்று கூறிடலாம். ஆனால் யார் இவள் என்று கேட்கும் அளவிற்கு தேவாரம் மற்றும் திருப்புகழ் நாவில் நடனமாடும் என்றால் அது மிகையல்ல. ஆம், தில்லை நடராஜனின் அருளினால் பாபு லாவண்யா பெற்றெடுத்த சொல் பேரரசி, ஷெம்ஃபோர்ட் பள்ளியின் வளர்ப்பு மகள். தன் பேச்சாற்றலால் சில ஆண்டுகளிலே பல நூறு பரிசுகளையும் தன் வசம் படுத்தியவள் என்றால் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ள இம்மாணவி சென்ற இடமெல்லாம் சிறப்பென்றால் அது பழமொழி, சென்ற இடமெல்லாம் பரிசு என்றால் அது இவள் புதுமொழி. அந்த அளவிற்கு வெற்றிகளை குவித்து தோல்விகளை தோற்கடிப்பது இவளின் தனி சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வர்ஷா. நான் எல்கேஜில இருந்தே ஷெம்ஃபோர்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். அங்க எல்லா டீச்சர்ஸும் என்னை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. எங்க பேரண்ட்டும் என்னை எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த கொரோனால தான் எங்க பாட்டியும் தாத்தாவும் எனக்கு சிவபுராணமும் திருப்புகழும் சொல்லி கொடுத்தாங்க. அப்பையில இருந்து ஆரம்பிச்சதுதான் இது. நான் 5th படிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கிற காம்படிஷன்ல எல்லாம் கலந்துக்கிட்டேன். அப்புறம் நிறைய வாட்டி கலெக்டர்ட்டையும் பிரைஸ் வாங்கியிருக்கேன். வள்ளலார் பற்றிய பேச்சு போட்டியில நான் வந்து ஆளுநர் பிரைஸ் வாங்கினேன். அப்புறம் கலைஞர் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டியில சிஎம்ட பிரைஸ் வாங்கினேன். அப்புறம் ஸ்டேட் லெவல்ல புதிகம் டிவி நடத்திய குரல் பேசு வாங்க சொல்லி நிகழ்ச்சியில வந்து ஒரு வாட்டி டைட்டில் மரம் 3வது பரிசும் வாங்கினேன். சங்கரா டிவி நடத்துற பேச்சு போட்டியில வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தவங்க வந்து என்னோட ஸ்கூலு, எங்க ஃபேமிலி, எங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான். என்னோட ஹாபிஸ்னா என்னன்னா கியூப் சால்வ் பண்ணுவேன், செஸ் விளையாடுவேன், டிராயிங் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ், பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணுவேன். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வர்ஷா பற்றி சொல்லணும்னா நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுவா, நல்லா பாட்டு பாடுவா, எல்லா திறமையும் அவனுக்கு இருக்குது. அது காரணம் நம்ம ஷெம்ஃபோர்ட் ஸ்கூல்னு சொல்லலாம். அப்புறம் வந்து அவங்க அங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா அந்த ஆயாமெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க பாப்பாவை. இவளை நான் பிள்ளையா பற்றி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். வர்ஷா வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்பீச்சுமே வந்து முதல்ல விட இப்போ அதிக தூரத்தை தாண்டி போயிட்டே இருக்காங்க. அது காரணம் வந்து அவரோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். இப்போ நாளைக்கு ஒரு ஸ்பீச்னா கூட நான் இன்றைக்கி ரெடி பண்ணி எழுதி கொடுப்போம், உடனே படிச்சிடுவா. அதனால் அவளோட ஒரு சப்போர்ட்லாம் அவர் இன்னும் கொஞ்சம் பெரியலாம் வந்துட்டுருக்கா. எனக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்கூல் தான் காரணம். ஏன்னா பேலன்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ இன்னைக்கு ஒரு போட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூல் சிலபஸ்லாம் படிக்க முடியாது. அடுத்த நாள் டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன டவுட்னாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூலோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் வந்து இந்த படிப்பையும் வந்து கரெக்டாக நல்லா படிச்சுட்டு இருக்கா. அது மாதிரி ஸ்பீச்சையும் நல்லா போயிட்டுருக்கா. அதுக்கு என்னோட நன்றி வந்து பள்ளிக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அக்கா நல்லா ஸ்பீச் பேசி பாட்டு பாடுவா. எங்கள் அக்கா நல்லா பாட்டுப்பா. நன்றி. Varsha B, Shenford CBSE, Chidambaram, whose mind-blowing speech we heard today will be felicitated. Good round of applause. இவள் பங்கேற்று பரிசுகள் பெற்ற போட்டிகளில் சில காந்தியடிகள், காமராசர், பாரதியார், பாரதிதாசன், அப்துல் கலாம், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் போன்ற அறிஞர்களின் புகழ் கூறி பெற்ற பரிசு மட்டுமல்லாமல் தமிழ் வளர்ச்சித்துறையின், அமெரிக்கா வாழ் தமிழ் வளர்ச்சித்துறையின் தமிழுக்கு பெருமை சேர்த்து புது யுகம் சங்கரா தொலைக்காட்சியில் தன் புது பயணத்தை தொடங்கியிருக்கும் இச்சுட்டி பெண்ணின் வெற்றிகள் தொடர ஷெம்ஃபோர்ட் பள்ளியுடன் துணை நிற்போம்.